திமுக 100, அதிமுக 100, இவங்க 5, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அப்போ நிச்சயமாக கவர்னரும் அமித்ஷாவும் பெரிய ரோல் எடுக்கணும். திமுகவில் இருந்து கட்சியை உடைக்க முடியுமா? ஸோ தமிழ்நாட்டின் ஷிண்டேவாக யார் இருப்பார்கள் திமுகவை உடைக்கிறதுனா? இதில் மிக முக்கியமான நபராக கருதப்படுவது கனிமொழி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிக்கள் 3 பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ கனிமொழி ஒரு 10 எம்பிசியும் எம்எல்ஏவும் கூட்டிகிட்டு வந்தால் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ விஜய் கிங்மேக்கராக வரா அல்லது திமுகவிலிருந்து கனிமொழி தலைமையில் கலைஞர் திமுக என்று உடைத்து வர முடியுமா? இதெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவானது நடந்திருக்கு. தமிழகத்துல 85% தாண்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமே விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே சொல்லிக்கிறாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா திமுக இதுல உச்சக்கட்ட பயத்துல இருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி திமுக கூட்டணிகள் 21 கட்சி இருக்கு. அந்த கூட்டணிகள் என்னாகும்ன்ற அந்த நிலைமை கேள்விக்குறியும் வந்திருக்குன்ற மாதிரி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? இல்ல விஜய் சொல்லியிருக்காரு இல்லையா, இது தான் காரணங்கிற மாதிரி இளைஞர்கள் எனக்கு போட்டதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கு அதிகமாக எங்கே ஓட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னைன்னு சொன்னாங்க. சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் 2021 ஆன ஓட்டை விட இப்போ கம்மியாக தான் இருக்குது. பர்சன்டேஜில் அதிகம் இருக்கலாம். ஏன்னா இங்கே 17% எஸ்ஐஆரில் நீக்கியிருக்காங்க. ஸோ போன முறை ஆனதை விட இங்கே ஜாஸ்தி ஆனாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் 80% தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற 85, 78 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை ஆன வாக்கை விட கம்மியாக தான் ஆயிருக்கு. ஸோ விஜய்னாலேயோ விஜய்க்காகவோ அந்த ஓட்டு இல்லை. அடுத்தது அவருக்கு அதிகமாக அவர் பிரச்சாரம் செய்வதும் ப்ளஸ் அவருக்கு உடைய வாக்குகள் என்றும் சொன்னது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஏன்னா கிறிஸ்தவ அதிகம். அங்கே ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 78, 80க்கும் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த விஜய்க்கான்னு தெரியாது. நிச்சயமாக ஓட்டு இன்னொன்று, போன முறை மொத்தம் விழுந்த ஓட்டுக்கள் 4,69,00,000. இந்த தடவை 4,90,00,000, 21 லட்சம் தான் அதிகமாயிருக்கு. ஸோ இது விஜய்க்காக விழுந்ததா இல்லை வருஷம் 10 லட்சம் பேர் உங்களுக்கு இப்போ புதுதாக 10th எழுதுகிறாங்க. 16 வயசில் 15 வயசில் 10th எழுதுகிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு புது ஓட்டர்ஸ் 10 லட்சம். ஸோ 24 தேர்தலுக்கு அப்புறம் 25, 26 2 போட்டாலே 20 லட்சம் புது 18 வயசு வந்திருப்பாங்க. இன்னும் 24ல் அந்த வருஷம் 18 வயசு ஆனவங்க சேர்க்காதவங்க இப்போ சேர்த்துருந்தா இந்த இப்போ வெறும் புதுசு மாத்திரமே 30 லட்சம் சேர்ந்துருக்கணும். ஸோ இன்னொன்று, இது எல்லாமே விஜய்க்கு தான் விழுந்ததா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் சினிமா பார்க்குற ரசிகராக இருந்தாலும் விஜய் படத்தை ரசித்தால் கூட உங்களுக்கு அஜித் படமும் பிடிக்கலாம், சிவகார்த்திகேயன் படமும் பிடிக்கலாம், தனுஷ் படமும் பிடிக்கலாம். ஸோ விஜயுடைய படம் பிடிச்சவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்று, அவர் தெளிவாக தான் கிறிஸ்தவர் இந்து மதத்துக்கு எதிரானவர்ங்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வாயை மூடிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி அவங்க கட்சியுடைய கேம்பெயின்னு எடுத்துக்கிட்டால், மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய முழு பலமே சென்னை தான் சொல்லணும். ஏன்னா இங்கேயே அவங்க கட்சியை சேர்ந்து திரு விஜய், புசி ஆனந்த், ராஜ்மோகன், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன், இந்த 5 பேர் இங்கேயே நின்னாங்க. இதை தாண்டி இந்த 5 பேரை தாண்டி இதில் ஜேசிடி பிரபாகரன், திருவான்மியூரில் திரு குமார் ரான்னு ஒருத்தர், வேளச்சேரியில், அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆர்கே நகரில் இவர் மரிய வில்சன், அதுக்கு அடுத்தது ஹேமந்த்னு ஒருத்தர் மதுரை. இந்த 5 பேர் தான் அதிகமான பிரச்சாரமே இருந்துச்சு. நான் சொல்கிறது சென்னை தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த 10 தொகுதிகள்லாம். இதில் கூட ராஜ்மோகன் அந்த அளவுக்கு இல்லைன்னாங்க. 1000 விளக்கில் ஜேசிடி பிரபாகரன் நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற உளவுத்துறை தகவல்கள் படி தமிழ்நாட்டு அரசு ஸ்டாலினுக்கு கொடுத்தது படியாக 75லேருந்து 90 சீட்டு திமுக என்றும் 105லேருந்து 120 அதிமுக, 5 சீட்டு தாவேகா எனவும் ஒரு 20 சீட்டு பயங்கரமான இழுபறி யாருக்கு வரும்னு தெரியாதுன்னு இருக்காங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 ராஜ்யசபா எம்பிகள் அப்படியே திமுகவுக்கு மாறிட்டாங்க. பாஜகவுக்கு.
அதாவது அந்த கட்சியில் 10 பேர் எம்பி இருக்காங்க, 10ல் 3ல் 2 பங்கு போனாங்கன்னா கட்சி தாவல் சட்டம் வராது. ஸோ அந்த கட்சியைச் சேர்ந்த ராஜீவ் சத்தா என்பவர் தலைமையில் 7 பேர் போய் சேர்றோன்றாங்க. ஸோ இது சட்டப்படி சரியாகி விட்டதுன்னா ஒரு பெரிய கட்சியை உடைச்சிட்டாங்க. இன்னும் 8 மாதத்தில் அங்கே தேர்தலும் வர இருக்கிறது பஞ்சாபில். ஸோ பிஜேபி மிகப்பெரிய கூப்பை செஞ்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தகவல் என்பதாக உளவுத்துறை வருவது இருக்கட்டும், இல்லை இதைவிடையும் பிரிஞ்சு திமுக 100, அதிமுக 100, இவங்க 5, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அப்போ நிச்சயமாக கவர்னரும் அமித்ஷாவும் பெரிய ரோல் எடுக்கணும். அப்போ திமுகவிலிருந்து கட்சியை உடைக்க முடியுமா? ஏன்னா மகாராஷ்டிராவில் 90 சீட்டை ஜெயித்த பாஜக 45 சீட்டு ஜெயித்த இவங்க சிவசேனா எனக்கு முதலமைச்சர் பதவின்னு கொடுத்த வேணும்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கலன்னு எதிரிகளோடெல்லாம் போய் சேர்ந்து அப்புறம் போய் ஆட்சி மாறி அப்புறம் ஷிண்டேன்னு ஒருத்தரை வச்சு பிரித்து கொண்டு வந்து திருப்பி இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டின் ஷிண்டேவாக யார் இருப்பார்கள் திமுகவை உடைக்கிறதுக்கு? ஏன்னா இதில் மிக முக்கியமான நபராக கருதப்படுவது கனிமொழி. கனிமொழி தூத்துக்குடியில் நிற்கணும்னு அவங்க சார்பாக அவங்களுடைய இவங்க கேட்டாங்க, இல்லை சென்னையில் கூட நிற்கிறேன், இல்லை திருவாரூரில் நிற்கிறேன்னு கேட்டாங்க, சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதை தவிர பல அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சீட்டு கொடுக்காம மகனுக்கு கொடுத்து அப்புறம் கடைசியில் மாற்றினாங்க. அதுக்கு அடுத்தது இது ஆராசாக்கு வந்து வீட்டோடையே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆராசா பற்றி நான் சொல்கிறத விட நாஞ்சில் சம்பத் சொன்னால் கனி உனக்கு மணி எனக்குன்னு சொன்னதாக சொல்லுவாங்க, இல்லை ஜெயலலிதா சொல்வதாக சொன்னால் மகளின் மனம் கவர்ந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் KN நேரு தனக்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த மாதிரி தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஸ்டாலின் போட்ட மாதிரி இவர் இது பண்ணல. இன்றைக்கி வரைக்கும் FIR போடலைன்னாலும் ஆட்சி மாறினாலோ டிஜிபி ஒழுங்காக பண்ணால் இன்னும் 2-3 நாளில் FIR போட்டால் KN நேருவை காப்பாற்றலன்னு அவருக்கு வருத்தம். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிக்கள் 3ஆக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் திரு உதயநிதியுடைய ஆட்கள்னு ஒரு 7 எம்பிக்கள் புதிய இளைஞர்கள், ஒரு பக்கம் பழைய ஓல்டு எம்பிஸ் TR பாலு, ஜெகத் ரட்சகன் போன்ற மணி பேக்ஸு கனிமொழியோடு நெருக்கமானவர்கள். மீதம் இன்பிட்வீன் எந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் சேர்றதுங்கிற மாதிரி. இப்போது ராஜ்யசபாவில் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் கடந்த 50 வருஷமாக மெஜாரிட்டி கிடையாது. காங்கிரஸுக்கும் கிடையாது, பிஜேபிக்கும் கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் சேருது. இந்த 2024 தேர்தலில் பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடையாது. 273 மெஜாரிட்டினா அவங்ககிட்ட 239 தான் இருக்குது. ஒரு 16 எம்பிக்கள் பீகார்லேருந்தும் அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து சந்திரபாபு நாயுடுவும் கொடுக்குறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியே பாஜக தலைமையில் போயிட்டு நிதிஷ்குமாரை மத்திய அமைச்சராக போட போகிறாங்க. ஸோ இப்போது கனிமொழி ஒரு 10 MLA 10-15 MLA கூட்டிகிட்டு உடச்சிக்கிட்டு எம்பிசியும் MLAவும் கூட்டிகிட்டு வந்தால் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதையெல்லாம் நோக்கி அடுத்த சில நாட்கள் நடக்கும். பஞ்சாபில் நடந்த மாதிரி ஒரு கூப்பு சென்னையில் நடக்குமா? ஏன்னா யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து ஒரு பக்கம் திமுகவுடைய அண்டா சொம்புகள்லாம் திமுக 180 ஜெயிக்கும் 200 ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஆதரவாளர்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜென்சிக்கள் உங்களை ஜென்சின்னு சொல்கிறதா இல்லை விஜய் ஆதரவாளர்கள்னு சொல்கிறதா, நாங்கள் விஜய்க்கு தான் எல்லாமே விழுந்துச்சுன்றாங்க. ஸோ இது எல்லாமே 4ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது. அதிகபட்சம் 29ஆம் தேதி எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி வரும். கூட்டணியாக அதிமுக 120லேருந்து 135ன்றது ஒரு ப்ரொஜெக்டட் நம்பர். அதுக்கும் கீழே போய் இவங்க 110 அவங்க 100 விஜய் 10ன்னுலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ விஜய் கிங்மேக்கர் ஆகுவாரா, அல்லது திமுகவிலிருந்து கனிமொழி தலைமையில் கலைஞர் திமுக என்று உடைத்து வர முடியுமா? இதெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ திமுகவின் அந்த கட்சியானது உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றீங்களா சார்? ஏமா எப்போ கனிமொழிக்கு சீட்டு தரலையோ அடுத்தது பல முக்கியமான தலைவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜிக்கு அவர் கேட்ட மாதிரி கோயம்புத்தூரில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாதிரி சீட்டை கொடுத்துருக்கீங்க. ஆனால் மற்றவங்க யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணல. இவருக்கு சீட்டை கொடுக்கல. காந்தி கொடுக்காம மாற்றி விட்டீங்க. தாம்பரம் MLAவும் மாற்றி விட்டீங்க. பல்லாவரத்தில் மிக கடந்த 2011 தவிர தொடர்ச்சியாக 4 முறை ஜெயிச்ச சீட்டை கொண்டு போய் தேமுதிக கொடுத்துருக்கீங்க. ஸோ கட்சியில் மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டில்
கட்சி போட்டியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீட்டெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா திமுக போட்டியிடாமல் பிஜேபி நிற்கிற சீட்டாக 18 சீட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த சீட்டில் பாதி ஜெயிக்க முடியாது, பட் பாதி ஜெயிக்கலாம். பட் அதிமுகவில் நீங்கள் கூட்டணிக்கு கொடுக்காம நீங்கள் போட்டி போட்டிருந்தா இப்போ பெரியகுளம் சீட்டில் போய் விசிகாவை நிற்க வச்சுருக்காங்க, உசிலம்பட்டி சீட்டில் போய் காங்கிரஸை நிற்க வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் திமுக போட்டிருந்தா, ஏன்னா ஓபிஎஸ் இருக்கா, தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கிறப்ப அந்த தேனி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே 2 சீட்டை மொத்தம் கொடுத்தா பக்கத்து சீட்டில் கூட இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது திமுக மிகப்பெரிய நடுக்கத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு பக்கம் சசிகலாவை வச்சு இது முக்குலத்தோர் ஓட்டை பிரிக்கணும்னு, இன்னொரு பக்கம் ராமதாஸை வச்சு வன்னியர் ஓட்டை பிரிக்கணும்னு பண்ணியிருக்காங்க. திமுக எடுத்த லீடு மொத்தமும் 137 ஓட்டில் டி நகரில் ஆரம்பித்து 5000 கீழே இருக்கிற சீட்டுன்னு போட்டால் 43 சீட்டில் மொத்த லீடே 2 லட்சம் தான். 2 லட்சம் ஓட்டை அந்தந்த தொகுதியில் வாங்கியிருந்தால் அதிமுக 75 43 118 ஆயிருக்கும். திமுக 159லேருந்து 43 குறைஞ்சா 108 ஆயிருக்கும். இது வெறும் 43 சீட்டில். நாம் தமிழர் இது லீடு மொத்தம் 83 தொகுதியில் அவங்க நாம் தமிழர் வாங்கின ஓட்டை அதிமுக வாங்கியிருந்தால் 53 சீட்டில் திமுக தோற்றுருக்கும். ஒரு 27 சீட்டில் அதிமுக ஜெயிச்சிருக்கும். ஸோ திமுக போயிருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும். ஸோ இந்த முறை 20 லட்சம் புது ஓட்டே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன ரிசல்ட் வரும்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் செஸ்ஸில் மிகவும் சாமர்த்தியமான சந்தான பாரதின்னு சொல்கிறதா, அமித்ஷான்னு சொல்கிறதா, அவர் என்ன காய் நகர்த்துவார்னு தெரியாது. திமுகவின் ஷிண்டேக்கள் அல்லது ஷிண்டே கனிமொழி தலைமையில் கலைஞர் திமுக என்றைக்கு வரும் என்பது அரசியல் பார்வையாளர்களிடம் ஒரு பேச்சாக தற்போது இருக்கிறது. கண்டிப்பாக தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.